2026 சட்டமன்ற தேர்தலில் ஒரு எமோஷனான கூட்டணி வரப்போகிறது. இந்த எமோஷனான கூட்டணி மூலமா தமிழகத்தில் தொங்கு சட்டசபை உருவாக போகிறது. இதுக்கான சாத்தியக்கூறுகள் இப்ப நடந்து கொண்டு இருக்கு. இதை பத்தி ரொம்ப டீட்டெயிலாக தான் பேச போகிறோம். அதாவது 2024 நாடாளுமன்ற தேர்தலில் தேமுதிக அதிமுகவோட கூட்டணியில இருந்தது. அப்ப தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் சொன்ன விஷயம் என்னன்னா, 2024 நாடாளுமன்ற தேர்தலும் இந்த வெற்றி கூட்டணி இருக்கும், 2026 சட்டமன்ற தேர்தலையும் இந்த வெற்றி கூட்டணி இருக்கும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி தான் 2 மாசம் முன்னாடி வரைக்கும் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் அதிமுக கூட்டணி, எடப்பாடி அண்ணன் தலைமையில கூட்டணி அப்படிங்கிற விஷயத்த ரிப்பீட்டடா சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா அதிமுக பிஜேபி கூட்டணி 600 நாட்களுக்கு அப்புறமா மீண்டும் ஒன்றாக சேர்ந்துட்டு அப்புறமா அடுத்த நாளே பிரேமலதா விஜயகாந்த் கிட்ட பிரஸ் சென்றிருந்தாங்க. அப்ப நிறைய கேள்விகள் கேட்கப்பட்டது. அப்ப இதே கேள்விகள் அதிமுக தேமுதிக கூட்டணி தொடருமா அப்படிங்கிற கேள்வி கேட்கப்பட்டது. அதுக்கு பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் சொன்ன பதில் என்னன்னா, கூட்டணியை பத்தி நாங்க இப்போதைக்கு எந்த விதமான ஐடியாலையும் இல்லை, அதாவது இது வரைக்கும் அதிமுக தேமுதிக கூட்டணி தொடரும் அப்படின்னு சொல்லி இந்த பிரேமலதா அவர்கள் இதுக்குமே இப்போ வரைக்கும் ஐடியா கிடையாது, நாங்க பூத் கமிட்டிகளை அதிகப்படுத்துவதற்கான முயற்சிகள் இருக்கும், அதுக்கான மாநாடு அதுக்கான பிளான் போய்கொண்டு இருக்கு. ஸோ அதனால் கூட்டணிக்கான பேச்சுவார்த்தை டிசம்பர் மாதத்துக்கு அப்புறம் தான் நாங்க நடத்துவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதே சமயத்துல தேமுதிக இந்த சைடு டிஎம்கேவும் பயங்கரமா டார்கெட் பண்ணி கொண்டு இருக்கு. ஏன் டிஎம்கே டார்கெட் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதிமுக கூட்டணியை பலப்படுத்தக்கூடாது அப்படிங்கிறதுனால தேமுதிகவை டிஎம்கே டார்கெட் பண்ணிட்டு இருக்கு. என்னதான் டிஎம்கே தேமுதிகவை டார்கெட் பண்ணாலும் தேமுதிக எதிர்பார்க்க சீட் டிஎம்கேவால் கொடுக்கவே முடியாது. அதிமுகவால் கொடுக்க முடியுமான்னு கேட்டா அதுவும் முடியாது. ஏன்னா பிஜேபி அதிமுக கூட்டணியில இல்லாத சமயத்துல தேமுதிக 20க்கும் மேற்பட்ட சீட் 2026 சட்டமன்ற தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி கிட்ட கேட்கிற மாதிரி பிளான்ல இருந்தாங்க. இப்ப பிஜேபி அதிமுக கூட்டணி சேர்ந்ததா அந்த 20 சீட் தேமுதிகவுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மியாகி விட்டது. இந்த சமயத்தில் தான் தமிழக வெற்றி கழகம் சூப்பரான கேம் பிளே பண்ணிட்டு இருக்காங்க. தமிழக வெற்றி கழகம் தேமுதிகவுக்கு தொடர்ந்து பல பேர் அனுப்பி கூட்டணிக்கான பேச்சுவார்த்தை நடந்து கொண்டு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது. அது ரகசியமா நடந்து கொண்டு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது. கிட்டத்தட்ட 20-30 தொகுதிக்கு மேல பேச்சுவார்த்தை நடந்து கொண்டு இருக்காங்க. ஆனா ஸ்டார்டிங்ல பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் எங்களுக்கு 70க்கும் மேற்பட்ட தொகுதிகள் வேண்டும் அப்படி சொல்லி தளபதி கிட்ட கேட்டு இருக்காங்க. அதுக்கு முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. எஸ் ஆப்வியஸா கேட்கதான் செய்வாங்க, ஏன்னா இத்தனை நாள் பழம்பெரும் கட்சிகள். ஸோ அதுக்கப்புறமா அதனாலதான் டிசம்பர் வரைக்கும் தேமுதிக கூட்டணியை பத்தி எந்த விதமான பேச்சுவார்த்தையும் இல்லை அப்படின்னு சொல்லி இருக்காங்க. அதே மாதிரி தளபதி விஜய் அவர்களும் டிசம்பர் வரைக்குமே எந்த விதமான கூட்டணிக்கான முயற்சிகளும் இல்லை அப்படின்னு சொல்லி இருக்காங்க. ஆனா என்ன பிளான் போயிட்டு இருக்குன்னா, இன்சைட் பிளான் என்ன போயிட்டு இருக்குன்னா, 5 மினிஸ்டர்ஸ் தேமுதிகவுக்கு தரும். ஸோ கூட்டணிக்கான பேச்சுவார்த்தை நடந்து கொண்டு இருக்கு. ஸோ இந்த ஒரு கூட்டணி சேருவதற்கான வாய்ப்புகள் இப்ப அதிகரித்து விட்டது. தேமுதிக தமிழக வெற்றி கழகம் கூட்டணி சேருவதற்கான வாய்ப்புகள் இப்ப அதிகரித்து விட்டது. ஓகே ப்ரோ, இப்ப தேமுதிக தமிழக வெற்றி கழகம் கூட்டணி சேரும்போது ஒரு பெரிய வெற்றியை கொடுக்குமான்னு கேட்டா எஸ், மாற்றம் வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கு. இந்த தேமுதிக தமிழக வெற்றி கழகம் கூட்டணி சேர்வதால் யாருக்கு மிகப்பெரிய அடி விழப்போகுதுன்னா, அதிமுகவுக்கு மிகப்பெரிய அடியா விழுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு, திமுகவுக்கும் மிகப்பெரிய அடி விழுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ தேமுதிகவுக்கும் ஒரு கணிசமான வாக்குகள் இருக்கு, தமிழக வெற்றி கழகத்துக்கும் ஒரு கணிசமான வாக்குகள் இருக்கு. இந்த பர்சன்டேஜ் எல்லாமே தாண்டி ஒரு இமேஜ் கிரியேட் ஆகும். ஒரு புதிய சக்தி வந்த மாதிரி நார்மல் பீப்புளுக்கே உருவாகும். விஜயகாந்த் அவர்களும் விஜய் அவர்களும் ஒன்னா நின்னா எப்படி இருக்கும், ஒரே கட்சியா இருந்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு எமோஷனல் கூட்டணியா இது அமையும். அந்த ஒரு எமோஷனல் கூட்டணி திமுக அதிமுக பிடிக்காதவங்க யார் பிடிக்காதவங்களோ அவங்க ஓப்பனாகவே அது நோட்டாக போறவங்க கூட இந்த கூட்டணிக்கு போடுவதற்கான வாய்ப்புகள் அதிகரித்து விடும். அதனால் 2026 சட்டமன்ற தேர்தலில் ஒரு பெருமளவில் வாக்கு சதவீதத்தை சொல்ல முடியாது, வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளே இருக்கு. ஸோ என்ன நடக்க போகிறது 2026 சட்டமன்ற தேர்தல் அப்படிங்கிற விஷயத்த வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ நீங்க சொல்லுங்க, தேமுதிக தமிழக வெற்றி கழகம் கூட்டணி வெற்றி கூட்டணி அமையுமா, இல்லை ப்ரோ அப்படி வேணாம்னு நினைக்கிறீங்களா?
2026 சட்டமன்ற தேர்தலில் ஒரு எமோஷனான கூட்டணி வந்து வரப்போகிறது. இந்த எமோஷனான கூட்டணி மூலமா தமிழகத்தில் தொங்கு சட்டசபை உருவாக போகிறது. இதுக்கான சாத்தியக்கூறுகள் வந்து இப்ப வந்து நடந்து கொண்டு இருக்கு. இதை பத்தி ரொம்ப டீட்டெயிலா தான் பேச போகிறோம். அதாவது 2024 நாடாளுமன்ற தேர்தலில் தேமுதிக அதிமுகவோட கூட்டணியில வந்து இருந்தது. அப்ப வந்து தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் சொன்ன விஷயம் என்னன்னா, வந்து 2024 நாடாளுமன்ற தேர்தலும் வந்து இந்த வெற்றி கூட்டணி இருக்கும், 2026 சட்டமன்ற தேர்தலையும் இந்த வெற்றி கூட்டணி இருக்கும் அப்படிங்கிற விஷயத்த வந்து சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி தான் வந்து 2 மாசம் முன்னாடி வரைக்கும் வந்து பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் அதிமுக கூட்டணி, எடப்பாடி அண்ணன் தலைமையில கூட்டணி அப்படிங்கிற விஷயத்த ரிப்பீட்டடா வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா அதிமுக பிஜேபி கூட்டணி 600 நாட்களுக்கு அப்புறமா மீண்டும் வந்து ஒன்றாக சேர்ந்துட்டு அப்புறமா அடுத்த நாளே வந்து பிரேமலதா விஜயகாந்த் கிட்ட வந்து பிரஸ் வந்து சென்றிருந்தாங்க. அப்ப வந்து நிறைய கேள்விகள் வந்து கேட்கப்பட்டது. அப்ப வந்து இதே கேள்விகள் அதிமுக தேமுதிக கூட்டணி வந்து தொடருமா அப்படிங்கிற கேள்வி வந்து கேட்கப்பட்டது. அதுக்கு வந்து பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் சொன்ன பதில் என்னன்னா, கூட்டணியை பத்தி நாங்க இப்போதைக்கு எந்த விதமான ஐடியாலையும் இல்லை, அதாவது இது வரைக்கும் வந்து அதிமுக தேமுதிக கூட்டணி தொடரும் அப்படின்னு சொல்லி இந்த பிரேமலதா அவர்கள் இதுக்குமே இப்போ வரைக்கும் ஐடியா கிடையாது, நாங்க வந்து பூத் கமிட்டிகளை அதிகப்படுத்துவதற்கான முயற்சிகளை வந்து இருக்கும், அதுக்கான மாநாடு அதுக்கான பிளான் வந்து போய்கொண்டு இருக்கு. ஸோ அதனால் வந்து கூட்டணிக்கான பேச்சுவார்த்தை வந்து டிசம்பர் மாதத்துக்கு அப்புறம் தான் வந்து நாங்கள் வந்து நடத்துவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதே சமயத்தில் வந்து தேமுதிக வந்து இந்த சைடு வந்து டிஎம்கேவும் வந்து பயங்கரமாக வந்து டார்கெட் பண்ணி கொண்டு இருக்கு. ஏன் டிஎம்கே டார்கெட் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிமுக கூட்டணியை பலப்படுத்தக்கூடாது அப்படிங்கிறதுனால வந்து தேமுதிகவை வந்து டிஎம்கே வந்து டார்கெட் பண்ணிட்டு இருக்கு. என்னதான் வந்து டிஎம்கே தேமுதிகவை டார்கெட் பண்ணாலும் தேமுதிக எதிர்பார்க்க சீட் வந்து டிஎம்கேவால் கொடுக்கவே முடியாது. அதிமுகவால் கொடுக்க முடியுமான்னு கேட்டால் அதுவும் முடியாது. ஏன்னா வந்து பிஜேபி அதிமுக கூட்டணியில் இல்லாத சமயத்தில் தேமுதிக வந்து 20க்கும் மேற்பட்ட சீட் வந்து 2026 சட்டமன்ற தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி கிட்ட வந்து கேட்குற மாதிரி பிளான்ல வந்து இருந்தாங்க. இப்போ வந்து பிஜேபி அதிமுக கூட்டணி வந்து சேர்ந்ததா அந்த 20 சீட் வந்து தேமுதிகவுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மியாகி விட்டது. இந்த சமயத்தில் தான் வந்து தமிழக வெற்றி கழகம் சூப்பரான கேம் வந்து பிளே பண்ணிட்டு இருக்காங்க. தமிழக வெற்றி கழகம் தேமுதிகவுக்கு தொடர்ந்து வந்து பல பேர் அனுப்பி வந்து கூட்டணிக்கான பேச்சுவார்த்தை நடந்து கொண்டு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது. அது ரகசியமா நடந்து கொண்டு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது. கிட்டத்தட்ட வந்து 20-30 தொகுதிக்கு மேல வந்து பேச்சுவார்த்தை வந்து நடந்து கொண்டு இருக்காங்க. ஆனால் ஸ்டார்டிங்கில் வந்து பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் வந்து எங்களுக்கு வந்து 70க்கும் மேற்பட்ட தொகுதிகள் வேண்டும் அப்படி சொல்லி தளபதி கிட்ட வந்து கேட்டிருக்காங்க. அதுக்கு வந்து முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. எஸ் வந்து ஆஃபீஸாக கேட்க தான் செய்வாங்க, ஏன்னா இத்தனை நாள் பழம்பெரும் கட்சிகள். ஸோ அதுக்கப்புறமா வந்து அதனால தான் டிசம்பர் வரைக்கும் வந்து தேமுதிக கூட்டணியை பற்றி எந்த விதமான பேச்சுவார்த்தையும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி தளபதி விஜய் அவர்களும் வந்து டிசம்பர் வரைக்குமே எந்த விதமான கூட்டணிக்கான முயற்சிகளும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் என்ன பிளான் போயிட்டு இருக்குன்னா, இன்சைட் பிளான் என்ன போயிட்டு இருக்குன்னா, 5 மினிஸ்டர்ஸ் வந்து தேமுதிகவுக்கு தரும். ஸோ கூட்டணிக்கான பேச்சுவார்த்தை வந்து நடந்து கொண்டு இருக்கு. ஸோ இந்த ஒரு கூட்டணி வந்து சேருவதற்கான வாய்ப்புகள் வந்து இப்போ வந்து அதிகரித்து விட்டது. தேமுதிக தமிழக வெற்றி கழகம் கூட்டணி சேருவதற்கான வாய்ப்புகள் வந்து இப்போ வந்து அதிகரித்து விட்டது. ஓகே ப்ரோ, இப்போ தேமுதிக தமிழக வெற்றி கழகம் கூட்டணி சேரும்போது வந்து ஒரு பெரிய வெற்றியை வந்து கொடுக்குமான்னு கேட்டா எஸ் வந்து மாற்றம் வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கு. இந்த தேமுதிக தமிழக வெற்றி கழகம் கூட்டணி சேர்வதால் யாருக்கு மிகப்பெரிய அடி விழப்போகுதுன்னா, அதிமுகவுக்கு மிகப்பெரிய அடியா வந்து விழுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு, திமுகவுக்கு மிகப்பெரிய அடி விழுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ வந்து தேமுதிகவுக்கும் ஒரு கணிசமான வாக்குகள் இருக்கு, தமிழக வெற்றி கழகத்துக்கும் ஒரு கணிசமான வாக்குகள் இருக்கு. இந்த பர்சன்டேஜ் எல்லாமே தாண்டி ஒரு இமேஜ் வந்து கிரியேட் ஆகும். ஒரு புதிய சக்தி வந்த மாதிரி வந்து நார்மல் பீப்புளுக்கே வந்து உருவாகும். விஜயகாந்த் அவர்களும் விஜய் அவர்களும் ஒன்னா நின்னா எப்படி இருக்கும், ஒரே கட்சியாக இருந்தால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி வந்து ஒரு எமோஷனல் கூட்டணியா வந்து இது வந்து அமையும். அந்த ஒரு எமோஷனல் கூட்டணி வந்து திமுக அதிமுக பிடிக்காதவங்க யார் பிடிக்காதவங்களோ அவங்க ஓப்பனாகவே அது நோட்டாக போறவங்க கூட இந்த கூட்டணிக்கு வந்து போடுவதற்கான வாய்ப்புகள் அதிகரித்து விடும். அதனால் வந்து 2026 சட்டமன்ற தேர்தலில் ஒரு பெருமளவில் வாக்கு சதவீதத்தை சொல்ல முடியாது, வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளே இருக்கு. ஸோ என்ன நடக்க போகிறது 2026 சட்டமன்ற தேர்தல் அப்படிங்கிற விஷயத்த வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ நீங்க சொல்லுங்க, தேமுதிக தமிழக வெற்றி கழகம் கூட்டணி வெற்றி கூட்டணி அமையுமா, இல்லை ப்ரோ அப்படி வேணாம்னு நினைக்கிறீங்களா?